உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே. உனக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்துகொள். பழிக்கு பழி என உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, தவக்காலத்தினுடைய முதல் வாரத்திலே அடியெடுத்து வைத்து ஆண்டவருடைய பாடுகள், மரணம் இவற்றை பற்றி ஆழ்ந்து தியானித்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு விதமான தவ முயற்சிகளை எல்லாம் நாம் மேற்கொள்ளுகின்றோம். தவக்காலத்தினுடைய முதல் நாளாகிய சாம்பல் புதன் அன்று சாம்பல் பூசி 3 விதமான காரியங்களை, செயல்களை செய்ய வேண்டும் என்று தாய் திரு அவை நமக்கு அழைப்பு கொடுத்தது. ஜபம் செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும். இந்த 3 காரியங்களையும் இந்த நாட்களிலே நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று இந்த தவக்காலம் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. தர்மம் செய்வது என்பது நற்செய்தியிலே, மத்தேயு நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம், வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்க வேண்டும் என்று நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த தர்மம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே முக்கிய பங்கு வகிக்கின்றது. நம்மிடம் உள்ளதை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். தேவையில் இருப்போருக்கு தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த தவக்காலம், இந்த தவக்காலத்திலே தாய் திரு அவை நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. அதை பற்றி தான் நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஒரு முறை அன்னை தெரசால் அவர்கள் 1946ஆம் ஆண்டு கொல்கத்தாவிலிருந்து டார்ஜிலிங்கிற்கு ரயிலிலே பயணம் செய்ய புறப்பட்டார். ரயில் புறப்பட ஆரம்பித்தது. அது ஒரு மலைப்பாங்கான பகுதி. ரயில் வளைந்து வளைந்து சென்று கொண்டே இருக்கின்றது. அன்னை இயற்கையை பார்க்கின்றார். மிகவும் அருமையாக இருக்கின்றது. அந்த இயற்கையை பார்த்த வண்ணம் ஆழ்ந்த தியானத்துக்குள் அவர் சென்று விடுகின்றார். இறைவனை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கின்றார். அப்பொழுது திடீரென்று அன்னைக்கு ஒரு நிகழ்வானது அவருடைய சிந்தனையை தொடுகின்றது. சாலையோரத்திலே ஒரு வயதான முதியவர் ஒருவர் தட்டு தடுமாறி அங்கே வந்து கொண்டிருக்கின்றார். எல்லோரும் அங்கு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், சாலைகளிலே நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். யாருமே இந்த முதியவரை கவனிக்கவில்லை. அவர் தடுமாறி வந்து கொண்டிருக்கின்றார். ஒரு சூழ்நிலையிலே அவரால் நடக்க முடியாமல் கீழே விழுந்து விடுகின்றார். யாரும் அவரை கண்டுகொள்ளவில்லை. அவரவருடைய வேலைகளை பார்த்து சென்று கொண்டே இருக்கின்றார்கள். கீழே விழுந்தவர் மரண ஓலமிடுகின்றார், கத்துகின்றார், கதறுகின்றார். அப்பொழுதும் யாரும் அவரை கண்டுகொள்ளவில்லை. இறுதியிலே அந்த முதியவர் இறந்து போய்விடுகின்றார். அப்பொழுதுதான் அன்னைக்கு இந்த இன்றைய நற்செய்தியிலே வாசித்த அந்த இறை வார்த்தை அவருடைய சிந்தனைக்கு வந்தது. ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், என்னுடைய தாகத்தை தணித்தீர்கள். நான் அந்நியனாயிருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நான் நோயுற்றிருந்தேன், நீங்கள் என்னை கவனித்து கொண்டீர்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்று. அமர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரன் சகோதரிகளே, பல சூழ்நிலைகளிலே நம்மோடு இருப்பவர்களை நாம் கண்டுகொள்வது கிடையாது. அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்துட்டு போகட்டும் என்று சுயநலத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைய முதல் வாசகமும் சரி, நற்செய்தியும் சரி, நாம் பிறர் நலனில் அக்கறை கொண்டவர்களாக, ஒருவர் மற்றவர் மீது முழுமையாக அன்பு செய்யக்கூடியவர்களாக வாழத்தான் தாய் திரு அவை நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. நற்செய்தியினுடைய இறுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம், மக்கள் நேர்மையாளர்கள் அவரை பார்த்து, நீங்கள் எப்பொழுது பசியுள்ளவராக இருந்தீர்கள், எப்பொழுது சிறையில் இருந்தீர்கள், எப்பொழுது நோயுற்று இருந்தீர்கள், எப்பொழுது நீங்கள் அந்நியனாக இருந்தீர்கள்? ஆண்டவர் அருமையானதொரு பதிலை சொல்லுகின்றார். மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள்.
நீங்கள் மக்களுக்கு செய்கின்ற பொழுது மக்களுக்கு செய்யவில்லை, மாறாக எனக்கே செய்கின்றீர்கள். ஒருவன் பசியாக இருக்கின்ற பொழுது அல்லது ஆடையின்றி இருக்கின்ற பொழுது, அவன் நோயுற்று இருக்கின்ற பொழுது, நீங்கள் சந்திக்கின்ற பொழுது, ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது, உணவினை வழங்குகின்ற பொழுது, ஆடையை கொடுக்கின்ற பொழுது, அந்நியர்களை நீங்கள் மனமுவந்து ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுதெல்லாம் நீங்கள் அவருக்கு செய்யவில்லை, மாறாக எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நம்ம இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, முதல் வாசகத்தினுடைய இறுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம், பழிக்கு பழி என உன் இனத்தார் மேல் நீ காழ்ப்பு கொள்ளாதே, உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் நீ அன்பு கூறுவாயாக. அன்புதான் இந்த உலகத்தை உய்விக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக இருக்கின்றது. இந்த உலகத்திலே நீங்களும் சரி, நானும் சரி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஏங்கி கொண்டிருப்பது இத்தகைய அன்புக்காகத்தான். கணவன் மனைவியை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். பெற்றோர்கள் பிள்ளைகளை அன்பு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். உடன்பிறப்புகள், சொந்தங்கள், நண்பர்கள், இங்கு இருக்கக்கூடிய எல்லோருமே எல்லோரையும் முழுமையாக அன்பு செய்ய வேண்டும் என்றுதான் நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். பிரியமான சகோதரன் சகோதரிகளை, இன்று நிறைய பேர் இந்த உலகத்திலே உணவில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம் பல்வேறு விதமான தவ முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கின்றோம், விரதம் இருக்கின்றோம், திரு பயணங்களை மேற்கொள்ளுகின்றோம். இவை எல்லாம் எதை உணர்த்துகின்றது? மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்களாகவே அன்போடு ஒருவர் மற்றவரை முழுமையாக நாம் கடவுள் நம்மை அன்பு செய்வது போல அவர்களையும் நாம் அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4வது அதிகாரம் 20 முதல் 21 முடிய உள்ள வசனங்களிலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண்முன்னேயுள்ள சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதரர் சகோதரிகளிடம் கட்டாயம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே நாம் அவரிடமிருந்து பெற்றுள்ள உன்னதமான உண்மையான கட்டளை. புனித பவுலடிகளார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கின்றோம். உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் நீ அன்பு கூறுவாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையில் தான் திருச்சட்டம் முழுவதுமே நிறைவு பெறுகின்றது. புனித பவுலடிகளார் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 13வது அதிகாரம் 8 முதல் 10 முடிய உள்ள வசனங்களிலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன் படாதீர்கள், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூறுபவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆகின்றார். அன்பு அடுத்திருப்பவருக்கு ஒருபோதும் தீங்கிழைக்காது. ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவாகவும் இருக்கின்றது. பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 1வது அதிகாரம் 22வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நீங்கள் தூய உள்ளத்தோடு ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். புனித பவுலடிகளார் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் 9 முதல் 10 முடிய உள்ள வசனங்களிலே வாசிக்கின்றோம். உங்களுடைய அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. இன்றைய முதல் வாசகத்திலும் வாசிக்க கேட்டோம். நீங்கள் அனைவரும் தூயவர்களாக இருக்க வேண்டும். தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். உடன் பிறப்புக்கள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். யாரையும் நீங்கள் வேறு இனத்தவராக மற்ற மக்களாக நீங்கள் கருத வேண்டாம். மாறாக உங்களுடைய உடன் பிறப்புகளை, உங்களுடைய சொந்தங்களை, உங்களுடைய இரத்த பாசங்களை நீங்கள் எப்படி அன்பு செய்வீர்களோ அதே போன்று நீங்கள் ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். புனித பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக என்று. அமர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரன் சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, ஒருவர் மற்றவரை நாம் முழுமையாக அன்பு செய்வோம். எசாயா இறைவாக்கினர் புத்தகம் 58வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். உண்மையான நோன்பு எது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பசித்திருப்பவருக்கு நீங்கள் உணவு கொடுப்பதும், தங்க இடமில்லாமல் வரக்கூடிய வறியவர்களை உங்களுடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று நீங்கள் அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் கொடுப்பதும், ஆடை இல்லாமல் வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஆடையை அளிப்பதும் தான் நான் விரும்பக்கூடிய உண்மையான நோன்பாக இருக்கின்றது. இதுதான் தவக்காலத்திலே நாம் செய்யக்கூடிய செயல்களாகவும் இருக்கின்றது. பல வேளைகளிலே ஒரு வேளை 2 வேளை நாம் விரதம் இருக்கின்றோம், நோன்பு இருக்கின்றோம். ஆனால் இவை எல்லாம்
ஆண்டவரை, நம்மோடு இருக்கக்கூடிய சகோதரன் சகோதரிகளை முழுமையாக அன்பு செய்யக்கூடிய அந்த எண்ணத்திலே அது அமைய வேண்டும். ஒருவர் மற்றவரை முழுமையாக நாம் அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். மதர் தெரசா, அன்னை தெரசால் மிகவும் அழகாக சொல்லுகின்றார், இயேசு உங்களை அன்பு செய்தது போல மென்மையாக ஒருவரை ஒருவர் நீங்கள் அன்பு செய்ய வேண்டும். ஒருவர் மற்றவர் மீது காட்டும் இதமான அன்பு நீங்கள் சொல்லும் எல்லா வார்த்தைகளையும் விட அதிக சத்தாக பேசுகின்றது. அன்பு உங்களை காயப்படுத்தும் வரை நீங்கள் தொடர்ந்து அன்பு செய்து கொண்டே இருங்கள். எல்லா பருவ காலங்களிலும் கிடைக்கும் கனி அன்புதான். ஆகவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரன் சகோதரிகளே, குடும்பங்களிலே நாம் பார்க்கின்றோம், ஒரு சில வேளைகளிலே பிள்ளைகள் பெற்றோர்களை கைவிட்டு விடுகின்றார்கள். பெற்றோர்கள் என்ன செய்கின்றார்கள்? உணவுக்காக, ஆறுதலான வார்த்தைகளுக்காக, பிள்ளைகளுடைய அன்புக்காக அங்கும் எங்குமாக ஏங்கி கொண்டிருக்கின்றார்கள், அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கக்கூடிய அருமையான செய்தி, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் நீ அன்பு கூறுவாயாக. எல்லோரையும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும், பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அந்நியராக இருந்தாலும் சரி, எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு முழுமையாக அன்பு செய்யதான் இந்த தவக்காலம் நம் அனைவருக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறது. அருமையாக சொல்வார்கள், நேற்றைய தினம் முடிந்து போய்விட்டது, நாளைய தினம் இன்னும் வரவில்லை, ஆகவே இருக்க போவது இன்று மட்டும்தான். இன்றே, இப்பொழுதே, இந்த நொடி பொழுதே நீங்கள் அன்பு செய்ய ஆரம்பியுங்கள் என்று. இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆமென்.